மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. அச்சோ டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? அட பாவி என்னடா அது? சும்மா விளையாடுக்க சொல்றேன்னு பார்த்தா உண்மையாவே தாலி கட்டிட்டியா? டேய் நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா? யாரு கேட்டுற அந்த பிள்ளை கழுத்துல தாலி கட்டின? இந்த விஷயம் மட்டும் உன் மாமாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சியாடா? அதெல்லாம் யோசிக்க எனக்கு டைம் இல்லடா. டைம் இல்லையா? ஏண்டா டிக்கெட் எடுக்க டைம் இல்ல அதனால ட்ரெயின்ல ரன்னிங்ல ஏறிட்டேன்ற மாதிரி சொல்ற? கல்யாணம் பண்ணிருக்கடா, அதுவும் உன் மாமாக்கு தெரியாம. அவ விருப்பம் இல்லாம அவ பின்னால சுத்தினதுக்கே அந்த ஆளு உன்னை தூக்கி போட்டு மிதிச்சான். இந்த லட்சணத்துல அவ விருப்பம் இல்லாம அவ கழுத்துல தாலி வர கட்டியிருக்க. இது மட்டும் அந்த ஆளுக்கு தெரிஞ்சது உன் கதை அவ்வளவுதாண்டி. இத்தனை காலம் உன்னை புரிஞ்சுக்காம இருந்தவரு இப்பதான் ஏதோ உன்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்குள்ள அவசரப்பட்டு இந்த புள்ளக்கழுத்துல தாலி கட்டி அவருக்கு உன் மேல இருந்த நம்பிக்கையும் கெடுத்துட்டியடா. சரி அவளும் சம்மதிச்சு நீ அவ கழுத்துல தாலி கட்டியிருந்தா கூட உன் மாமா அதுக்கு சம்மதிச்சிருந்திருப்பாரு. ஆனா அவளே இன்னும் சமாதானம் ஆகல, அதுக்குள்ள அவசரப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணி இருக்கிற பிரச்சனையை இன்னும் அதிகம் பண்ணிட்டியடா. டேய் நான் அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கலடா, அவளை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன். இது காப்பாத்தணும்னு பண்ணியா? டேய் அவளை காப்பாத்துறதுக்கும் அவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? அது வந்து ஐஷு நில்லு, எங்க போற? நான் எங்க போறேன் உனக்கு என்னடா? நீ எதுக்கு என் பின்னாலே வர? நான் ஹாஸ்டலுக்கு போறேன், தயவு செஞ்சு என் பின்னால வராத. ஏ லூஸ் மாதிரி பேசாத, ராத்திரி இருட்டா இருக்குது, என்ன ஹாஸ்டலுக்கு தானே போகணும், நான் கொண்டு போய் விடுறேன் வா. ஒன்னும் தேவையில்லை, என் ஹாஸ்டலுக்கு போறதுக்கு எனக்கு வழி தெரியும். ஐஷு சொன்னா கேளு, தனியா போகாத, சேஃப்டி இல்ல. ஓ தனியா போய் சேஃப்டி இல்ல, நீ கூட வந்தா ரொம்ப சேஃப்டியோ? அந்த சேஃப்டியை தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பார்த்தனே. ராத்திரியா இருந்தாலும் பகலா இருந்தாலும் நான் தனியா போனா கூட பத்திரமா போய் ஹாஸ்டல் சேர்ந்துருவேன். ஆனா உன் கூட வந்தாதான்டா எல்லா பிரச்சனையும் வரும். இப்ப கூட அங்க பிரச்சனை பண்ண வந்தது என்ன ஏன்கிட்டயா? அவங்க உன்கிட்ட பிரச்சனை பண்ண வந்தாங்க. உனக்கு வந்த பிரச்சனையை எனக்கும் சேர்த்து கொடுக்கலாம்னு பாக்குறியா? ஏன் அவங்க என்கிட்ட மட்டும் பிரச்சனை பண்ணணும்னு வரல, அவங்க கொல்லணும்னு நினைச்சது உன்னையும் தான். ஒருவேளை நான் உன் கூட இல்லனாலும் நீ ஹாஸ்டலுக்கே போயிருந்தாலும் கண்டிப்பா அவங்க வந்து உன்கிட்ட பிரச்சனை பண்ணிருப்பாங்க. அதே பண்ணிருப்பாங்க, ஆனா எதனால? அவங்களுக்கும் எனக்கும் என்ன தனிப்பட்ட பிரச்சனையா? அவங்க என்கிட்ட பிரச்சனை பண்ண வந்ததே ஒன்னால. உன் கூட இருக்கிறதுனால தான் அவங்க என்ன கொல்ல பாக்குறாங்க. அது இல்லன்னு உன்னால சொல்ல முடியுமா? இப்ப சொல்லு, எனக்கு பிரச்சனை நான் தனியா போறதாலியா இல்ல உன் கூட வர்றதாலியா? ஐஷு சரி, ஆனா இப்ப தனியா போக வேண்டாம். இப்ப நீ தனியா போனா அது சேஃப்டி இல்ல, நான் கொண்டு வந்து உன்னை ஹாஸ்டல்ல விடுறேன். தேவையில்ல, என் சேஃப்டியை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சேஃப்டியா போய் ஹாஸ்டல்ல சேர வேண்டியது எப்படின்னு எனக்கு தெரியும். நான் சேஃப்டி ஆயிட்டு போய் ஹாஸ்டல்ல சேரணும்னா நீ பின்னால வராம இரு, அதே போதும். ஐஷு சொன்னா கேளு ஐஷு, இப்ப நீ தனியா ஹாஸ்டலுக்கு போக வேண்டாம்னா போக வேண்டாம். ஒண்ணு நான் உன்னை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடுறேன், இல்லையா இங்க பக்கத்துல தான் என் வீடு, வீட்டுக்கு வா, அங்க உன் அண்ணன் இருக்கார்ல அவரு உன்னை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடுவாரு. ஆனா தனியா மட்டும் போகாத. என்னடா நான் என்ன பண்ணணும், எப்படி போகணும், இதெல்லாம் எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு நீ யாரு? எந்த வீட்டுக்கு வர அவ பொண்டாட்டியை கூப்பிடுற மாதிரி உரிமையோட கூப்பிடுற? அப்படி கூப்பிட்டா அப்படி நான் கூட வந்துருவேனா? அலங்கில உன் வீட்டுக்கு நான் எதுக்குடா வரணும்? ஐஷு என் வீட்டுக்கு நான் கூப்பிடல, அங்கதானே உன் அண்ணன் இருக்காரு, அவர்கிட்டயாவது வா, இல்லன்னா இரு, அவருக்கு கால் பண்ணி இப்ப இங்க வர சொல்றேன், அவரு உன்னை கொண்டு போய் விடட்டும். ஒன்னும் தேவையில்ல, என் சேட்டனுக்கு ஃபோன் பண்றதா இருந்தா நானே ஃபோன் பண்ணி வர சொல்லிருப்பேனே. அப்ப சொல்லு. தேவையில்ல, ஹாஸ்டலுக்கு போக எனக்கு தெரியும், நான் போறேன். நில்றி, உனக்கு என்ன பைத்தியமா? நான் கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, அண்ணனுக்கு போன் பண்ணி வர சொல்லனாலும் கேட்க மாட்டேங்கிற. இந்த ராத்திரியில தனியா தான் போவேன் அடம்பிடிச்சிட்டு இருக்க, எவனாவது வந்து ஏதாவது பண்ணிட்டா தெரியும் உனக்கு. என்ன பண்ணிடுவாங்க? அப்படியெல்லாம் யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஓரளவுக்கு பொறுக்கணும் யாரும் இந்த ஊர்ல இல்ல. அடங்க மாட்டேங்கிறா, இவ மண்டை உடைச்சதுக்கு பதிலா இவ வாயை உடைச்சிருந்துருக்கணும். ஐஷு இங்க பாரு, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இந்த ராத்திரியில தனியா போக வேண்டாம்னு சொன்னா போக வேண்டாம். ஒண்ணு நான் கொண்டு வந்து விடுறேன், இல்ல உன் அண்ணனை கூப்பிடு, இல்ல எதுக்காக உன் அண்ணனை கூப்பிட மாட்டேங்கிறேன்னு சொல்லு. எனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என் தலையில அடிபட்டு இருக்கு, இந்த நிலைமையில என் சேட்டை வந்து பார்த்தா என்னாச்சும் ஏதாச்சும் பயப்பட மாட்டான்? அது மட்டும் இல்ல, இப்ப என் சேட்டை வந்து தலையில எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்டா இங்க நடந்த எல்லாத்தையும் சொல்ல வேண்டி வரும். உன்னாலதான் இந்த பிரச்சனைன்னு தெரிஞ்சா என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டான். என் சேட்டை கேட்கிற கேள்விக்கு நீ தான் பதில் சொல்லணும், பரவாயில்லையா? அது முடியாதுல்ல, அதனாலதான் சொல்றேன், என் சேட்டனை கூப்பிட வேண்டாம். ஹாஸ்டலுக்கு எப்படி போகணும்னு எனக்கு தெரியும், நான் போய்க்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கப்புறம் திரும்ப நான் நாளைக்கு ஆபீஸ்க்கு வரவேன்னு நினைக்காத. இதுக்கப்புறம் நான் அந்த ஆபீஸ்க்கு வர மாட்டேன். ஆபீஸ்க்கு வர மாட்டியா? ஏன்? ஏனா இப்ப ஒன்னால நான் பட்டதெல்லாம் பத்தாதா? இன்னும் எனக்காக ஏதாவது எடுத்து வச்சிருக்கியா?
என் பின்னாலே வருவேன்னு சொன்னதுனால உன் தொல்லை தாங்க முடியாம தான் ஆபீஸ்ல டாஸ்க் வின் பண்ணிட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு உனக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு போயிடலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த டாஸ்க்ன்ற பேரை சொல்லி எனக்கு என்னெல்லாம் கஷ்டப்படுத்துற. இதோ இப்போ உன்னால என் உயிருக்கே ஆபத்து. இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்றதுக்கு காத்திருக்க? ஐஷு, நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணியா? எல்லாத்துக்குமே காரணம் நீதான். நானும் என்ன பிடிக்கல நீ விட்டுறேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப என்ன டார்ச்சர் பண்ற? ஆமா நான் உன்னை காதலிச்சேன்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ எனக்கு உன் மேல காதலும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. உன்னை பார்க்காம உன் மூஞ்சிலேயே முழிக்காம உன்னை விட்டு எங்கேயாவது தனியா போய் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன நிம்மதியா வாழ விடக்கூடாதுன்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? ஐஷு, ஏன்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ என் மேல கோவமா இருக்க, அவ்வளவுதான். மத்தபடி உனக்கு என் மேல இருக்கிற காதல் எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடாது. உனக்கு எப்படியாவது சமாதானம் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு நான் உன் மேல கோவமா இருந்தாதான் நீ என்ன சமாதானம் பண்ண முடியும். ஆனா நான் உன்னை வேண்டான்னு வெறுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் நான் திரும்ப உன்கிட்ட வர மாட்டேன். அது உனக்கு புரியலையா? புரியலன்னா இப்ப புரியுற மாதிரி தெளிவா சொல்றேன். தயவு செஞ்சு என்ன விட்டுரு. எனக்கு உன் மேல காதலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீ என் லைஃபை விட்டு போயிட்டா நான் நிம்மதியா இருப்பேன். இங்க பாரு, எனக்கு இந்த சர்டிபிகேட் கூட வேண்டாம். நாளையில இருந்து நான் அந்த ஆபீஸ்க்கு வர மாட்டேன். ஆனா திரும்பவும் என் பின்னால வந்து என்ன தொல்லை பண்ணாம இரு. அது போதும் எனக்கு. ஐஷு, சரி, நான் உன் பின்னால வராம இருந்தா நீ நிம்மதியா இருப்பியா? அதே, நீ என் பின்னால வராம இருந்தா நான் ரொம்ப நிம்மதியா இருப்பேன். சரி, வரல, போதுமா? ரொம்ப சந்தோஷம். இப்பவாது என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி, நாளையில இருந்து நான் உன் பின்னால வரமாட்டேன், உன்னை தொல்லை பண்ண மாட்டேன். ஆனா இப்ப நீ தனியா போக வேண்டாம். நான் உன்னை கொண்டு வந்து ஹாஸ்டல்ல விடுறேன். அதான் ஒண்ணும் தேவையில்லை, எனக்கு போய்க்க தெரியும்னு சொன்னேன்ல. மென்டல், அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல, ராத்திரியில தனியா போக வேண்டான்னு. அதான் நாளையில இருந்து நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன், உன் முன்னாலே வர மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்னடி? இப்ப நான் தான் கொண்டு வந்து விடுவேன். ஒழுங்கா என் கூட வர முடியுமா முடியாதா? ஐயோ சரி, நாளையில இருந்து நீ என் பின்னால வர மாட்டேன், என்ன தொல்லை பண்ணாம இருப்பேனா? இப்ப நீயே கொண்டு வந்து ஹாஸ்டல்ல விடு. ஆனா நீ நானும் பாத்துக்கிறது இன்னையோட கடைசியா இருக்கணும். சரி, வா, நான் கொண்டு வந்து விடுறேன். என்னடா 24 மணி நேரமும் உன்னால அவ கூட இருந்து பாடி கார்டு வேலை பார்க்க முடியுமா? முடிஞ்சா பாரு. ஆனா எப்படி இருந்தாலும் நாங்க இல்லைனாலும் வேற யாராவது அவ கதையை முடிக்கிறது கன்ஃபார்ம். அவனுங்க சொன்ன மாதிரி எப்பவா இருந்தாலும் என் மாமாவால இவளுக்கு பிரச்சனை தான். என் மாமாவுக்கு என்கிட்ட தான் பிரச்சனை. ஆனா அதுக்கு ஐஷு எதுக்கு கொல்லணும்னு நினைக்கிறாருன்னு தெரியலையே. ஒருவேளை நானும் ஐஷுவும் லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சு அவளை ஏதாவது பண்ணிட்டா அதனால நான் ஆபீஸ்க்கு வரமாட்டேங்கிறதுனால இப்படி எல்லாம் பண்றாரோ? என்ன காரணம்னு புரியல. ஆனா காரணம் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா என் மாமாவால இவளுக்கு என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனை தான். இப்ப இவளை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டா அதுக்கப்புறம் நம்மளால இவளை பார்க்கவே முடியாது. இவ ஆபீஸ்க்கும் வரமாட்டேன்னு சொல்றா. அப்புறம் என் மாமா யாரையாவது அனுப்பி இவளை ஏதாவது பண்ண ட்ரை பண்ணா எப்படி இவளை காப்பாத்துறது? இல்ல, இவ ஹாஸ்டலுக்கு போனா இவளுக்கு சேஃப்டி இல்ல. இப்ப இவளை ஹாஸ்டல்ல கொண்டு போய் விடக்கூடாது. எப்படியாவது பேசி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும். இவன் நம்ம கூட நம்ம வீட்டுல இருந்தாதான் இவளை சேஃப்டியா பாத்துக்க முடியும். அது மட்டும் இல்ல, என்ன பழி வாங்குறதுக்காக தானே என் மாமா இவளை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவளை ஏன் கூட என் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டா நான் இருக்கும்போது இவளை என்ன பண்றாருன்னு நானும் பாக்குறேன். கேடா, இன்னும் என்ன பார்த்துட்டே இருக்க? அதான் சரி ஹாஸ்டல்ல கொண்டு போய் விடுன்னு சொல்லிட்டேனே. அது இல்ல ஐஷு, இப்ப ஹாஸ்டலுக்கு போக முடியாது. எந்தே நேரம் ரொம்ப ஆயிடுச்சு. இதுக்கு மேல போனா வார்டன் கேட்டு திறக்க மாட்டாங்கன்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வார்டன் கிட்ட நான் கால் பண்ணி சொல்லிக்கிறேன். அதெல்லாம் கேட்டு திறப்பாங்க. நீ வா போலாம். இல்ல, அதனால இல்ல. இங்கிருந்து உன் ஹாஸ்டலுக்கு இப்ப போக முடியாது. ஹாஸ்டல் ரொம்ப தூரத்துல இருக்குல்ல. நேரம் ரொம்ப ஆயிடுச்சு. இந்நேரத்துல போக முடியாது. நீ இன்னைக்கு என் வீட்டுக்கு வா. நாளைக்கு காலையில நான் உன்னை கொண்டு வந்து ஹாஸ்டல்ல விடுறேன். என்ன உளறிக்கிட்டு இருக்க? எவ்வளவு நேரம் ஆனா என்ன? எனக்கு இப்ப என் ஹாஸ்டலுக்கு போகணும். என்னால உன் வீட்டுக்கெல்லாம் வர முடியாது. இல்ல ஐஷு, இப்ப நீ என் வீட்டுக்கு என் கூட வந்துதான் ஆகணும். சேடா, அதான் நான் உன் வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்றேன்ல. ஐஷு, சொன்னா கேளு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட வா. நாளைக்கு நீயே கூட ஹாஸ்டலுக்கு போயிடு. நான் உன் பின்னாலேயே வரமாட்டேன். சேடா, அதான் நான் உன் வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்றேன்ல. என்னமோ வீட்டுக்கு வான்னு உன் பொண்டாட்டியை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்க. அல்லங்கி உன் கூட உன் வீட்டுக்கு வரதுக்கு நீ யாருடா எனக்கு? ஐஷு, நான் யாரா வேணா இருந்துட்டு போறேன். ஆனா இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் என் கூட வா. அவனும் உன்னை வேற எங்கேயும் கூப்பிடலையே, என் வீட்டுக்கு வந்தானே கூப்பிடுறேன். அதுவும் அங்க உன் அண்ணா இருக்காரு. அப்புறம் என்ன? கார் இருந்தாலும் இல்லைங்களும் சரி, என்னால உன் வீட்டுக்கு வர முடியாது. ஐஷு, இப்ப நீ என் வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். அதான் முடியாதுன்னு சொல்றேன் இல்ல. அது யார் வீடு? உன் வீடுனா நீ யாருடா எனக்கு? யாருன்னே தெரியாத ஒருத்தனோட வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்ல. என்ன வான்னு கூப்பிடுறதுக்கு உனக்கும் எந்த உரிமையும் இல்ல. ஓ, அப்ப உரிமை இருந்தா வருவியா? உரிமையா? அந்த வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? உரிமை தானே. இப்ப கொடுக்குறேன் இரு.
உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே எதுவும் வேணாமே வேணாமே முடிவும் கூடதானே. ஏடா என்ன காஷடா பண்ண? என்ன மன்னிச்சிர ஐஷு. ஆணில் பாதி பெண்மை என்று வேதம் சொல்லியது, எந்த பாதி எங்கு யார்தான் சொல்லுவது? தெய்வம் ஒன்று சேர்க்கும் சொந்தம் இங்கே சேர்கிறது, வேள்வி தீயில் சுயநலங்கள் வெந்து தீகிறது. நிலவினை கிரகணம் தீண்டியது, மறுபடி பௌர்ணமி தோன்றியது. விதியும் புதியது, கதையும் புதியது, காலத்தின் தீர்ப்பு இது, தெய்வத்தின் சேர்ப்பு இது. இந்த நிலைமையில அவளை தனியா விட எனக்கு பயமா இருந்துச்சுடா. ஹாஸ்டல்ல அவளை கொண்டு போய் விட்டாலும் என்னால வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது. அவளை 24 மணி நேரமும் கூடவே இருந்து பாத்துக்க முடியுமான்னு அவன் கேட்டான். 24 மணி நேரமும் அவ என் கூடயே இருந்தா மட்டும்தான்டா அவளை என்னால பத்திரமா பாத்துக்க முடியும். அவளை காப்பாத்துறதுக்கு எனக்கு அவ கழுத்துல தாலி கட்டி என் பொண்டாட்டியாக்கி என் கூடயே வச்சுக்கிறத விட வேற வழி தெரியலடா. டேய், நீ யோசிச்சது தப்பு இல்ல. அவ உன் கூடயே இருந்தாதான் சேஃப்டியா இருப்பான்னு அவ கழுத்துல நீ தாலி கட்டினதும் தப்பு இல்ல. இப்போ அவளுக்கு வர பிரச்சனையில இருந்து நீ அவளை காப்பாத்திடுவ. ஆனா இதுக்கப்புறம் உன் மாமா கிட்ட இருந்து உன்னை யாரா காப்பாத்துவா? ஐயோ, அதான்டா சக்தி, எனக்கும் தெரியல. மாமா மறுக்கையா. டேய், அறிவு கட்டவனுங்களா, என்னடா இது? அவன் காலை உடைச்சு எனக்கு போட்டோ அனுப்புங்கடான்னு சொன்னா இப்படி அவன் கிட்ட அடி வாங்கிட்டு அத போட்டோ எடுத்துட்டு வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையாடா? ஐயோ ஐயா, நாங்க என்ன வேணும்னா அவன்கிட்ட அடி வாங்கிட்டு வந்தோம். அவனை அடிக்கலாம், அவன் காலை உடைக்கலான்னு தாங்க ஐயா போனோம். ஆனா அவன் எங்களை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டான். ஏண்டா, அவன் அடிக்கிற வரைக்கும் என்ன கனவு கண்டுட்டு இருந்தீங்களா? தடிமாடு மாதிரி 2 பேர் போயிருக்கீங்க. ஒரு சின்ன பையனை அடிச்சு காலை உடைக்கிறதுக்கு துப்பு இல்ல? சின்ன பையனா? ஐயோ ஐயா, அவன் பாக்குறதுக்கு தான் சின்ன பையன் மாதிரி இருக்கான். ஆனா அவன் அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி இருக்குதுயா. அடிச்சு போது நிறுத்துங்கடா. எவனை அனுப்பினாலும் இதே டைலாக வந்து சொல்ல வேண்டியது. அவன் என்ன இரும்பா இல்ல கல்லா? மனுஷன் தானே, அடிச்சா அவனுக்கும் வலிக்கும்ல. அடிக்கிற நேரத்துல அடிச்சா யாரா இருந்தாலும் அடிச்சு காலி பண்ணிடலாம். அது கூட தெரியாத அடியாளா இருக்கீங்க. ஐயா, நாங்களும் இன்னை வரை எத்தனையோ பேரை எல்லா நேக்களையும் அடிச்சிருக்கோங்க ஐயா. ஆனா நாங்க அடிக்கிற அடி ஒண்ணும் அவன் மேல உழுகவே மாட்டேங்குதுங்க ஐயா. ஆனா அவன் அடிக்கிறது மட்டும் எங்க மேல பொத்து பொத்துன்னு வந்து உழுகுதுங்க ஐயா. ரொம்ப வலிக்குதுங்க ஐயா. வலிக்குதா? வா, வந்து மடியில உட்காரு, மருந்து போட்டு விடுறேன். அறிவு கிட்ட முட்டா பசங்களா, ஒரு பொடியை நடிச்சு காலை உடைக்கிறதுக்கு துப்பு இல்லாம வந்து கதை பேசிக்கிட்டு இருக்கானுங்க. உங்களா சொல்லி தப்பு இல்ல. உங்களை நம்பி இந்த வேலையை உங்ககிட்ட கொடுத்தான் பாரு அர்ஜுன், அவனை சொல்லணும். சரி, உங்களால அவனை தான் அடிக்க முடியல. ஆனா அந்த பொண்ணு கதையை முடிக்க சொன்னனே, அவளையாவது ஏதாவது பண்ணீங்களா? இல்ல அவளும் ஜான்சி ராணி மாதிரி ஃபைட் பண்றான்னு வந்து கதை சொல்ல போறீங்களா? ஐயோ ஐயா, அது வந்து அந்த பொண்ணையும் ஒன்னும் பண்ண முடியலங்கய்யா. என்னது, அவளையும் எதுவும் பண்ணலையா? ரொம்ப சந்தோஷம். என்ன, அவளும் வித்யாசாந்தி மாதிரி பறந்து பறந்து வந்து அடிச்சாளா? இல்லங்கய்யா, அவ அடிக்கல. ஆனா அவளுக்கும் சேர்த்து அவன் தாங்கய்யா அடிச்சான். அவங்க 2 பேரும் ஒன்னா தாங்கய்யா இருந்தாங்க. அவனையும் எங்களால எதுவும் பண்ண முடியல, அவளையும் எங்களால நெருங்க முடியலையா. ஆமாங்கய்யா, அவ கிட்ட போனாலே அப்படியே நெருப்பு மாதிரி முன்னாடி நிக்கிறாங்கய்யா. எப்படி அவனை தாண்டி போய் அந்த பிள்ளைய தொடுறது? ஓ, அதனால அம்மா தாயே மாறியாத்தா உன்னை எதுவும் பண்ண மாட்டோன்னு கும்பிடு போட்டு வந்துட்டீங்களா? அடிச்சு புத்தி கெட்ட புண்ணாக்குங்களா? அவன் இருக்கும்போதுதான் உங்களால ஒண்ணுத்தையும் கிழிக்க முடியலன்னு தெரியுது. ஆனா அவன் என்ன 24 மணி நேரமா அவன் கூடயேவா இருக்க போறான்? எப்படியும் அவளை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டு தானே ஆகணும். அவ ஹாஸ்டலுக்கு போனதுக்கு அப்புறமாவது அவளை ஏதாவது பண்ணி தொலைக்க வேண்டியது தானடா. ஐயா, நாங்களும் அப்படிதான் நினைச்சோம். எப்படியும் அவளை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுருவான், அவன் போனதுக்கு அப்புறம் அவ கதையை முடிச்சிடலாம்னு நினைச்சோம். ஆனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோங்கய்யா, அவன் அவளை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடவே இல்ல, அவ கூடவே தான் இருந்தான். ஆமாங்கய்யா, அதான் இதுக்கப்புறம் அவளை ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட மாட்டான் போலன்னு காலையில பாத்துக்கலாம்னு வந்துட்டோங்கய்யா. ஏன், அதுக்குள்ள பசி எடுத்துருச்சா? நைட்டு நல்லா மூக்க மட்டும் தின்னுட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டு காலையில போய் பாத்துக்கலாம்னு வந்துட்டீங்க. அடைச்ச, உங்ககிட்ட எல்லாம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லடா. ஐயா இல்லங்கய்யா, கோவப்படாதீங்க. நாளைக்கு காலையில எப்படியும் அவ ஹாஸ்டலுக்கு வந்துதான் ஆகணும். அவ கதையை கண்டிப்பா முடிச்சிடறோங்கய்யா. ஒரு மண்ணும் தேவையில்ல, முதல்ல இங்க இருந்து போங்க. இந்த வேலையை நான் வேற யாருக்கிட்டே கொடுத்துக்கிறேன். ஐயா, ஏய், இங்க இருந்து போங்கன்னு சொன்னேன். சரிங்கய்யா. அப்பாடா, நல்ல வேலை தப்பிச்சோம். எங்க திரும்ப நம்மளையே போ சொல்லி அவன்கிட்ட திரும்ப அடி வாங்க வச்சிருவாரோன்னு பயந்தே போயிட்டேன். ஏய் மச்சான், இதான் சாக்கு, வாடா ஓடிரலாம். திரும்பலாம் அவன்கிட்ட அடி வாங்க முடியாது.
ச்சே, இவனுங்க ஒண்ணுத்துக்கும் ஆக மாட்டானுங்க. முதல்ல இந்த விஷயத்த அர்ஜுன் கிட்ட சொல்லி அவளை போட்டு தள்ளுறதுக்கு வேற ஆளுங்களை தான் ரெடி பண்ணணும். இன்னைக்கு அவன் காலை உடைச்சு நாளையில இருந்து வீட்டோட இருக்க வச்சிடலான்னு பார்த்தா இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிறானுங்க. அவன் காலை உடைக்கலன்னா கூட பரவாயில்ல, அவ கதையாவது முடிச்சிருந்தா பூஜாவாவது சந்தோஷப்பட்டிருப்பா. இப்ப நாளைக்கு காலையில பூஜா கேட்டா அவகிட்ட என்ன பதில் சொல்றது? இல்ல, நாளைக்கு காலையில பூஜா நம்ம கிட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்கறதுக்குள்ள அவ கதையை முடிக்கணும். அப்பதான் பூஜா சந்தோஷப்படுவா. ராத்திரி அவளை ஹாஸ்டல்ல கொண்டு போய் விடலனா என்ன, காலையில எப்படி இருந்தாலும் ஒண்ணு ஹாஸ்டல்ல கொண்டு போய் விடணும், இல்லனா அவ ஆபீஸ்க்கு வரணும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்துதானே ஆகணும். ஹாஸ்டல்ல இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, அவ கதையை நாளைக்கு கண்டிப்பா முடிக்கணும். அவனை ஆபீஸ்க்கு வரவிடாம பண்ணணும்னா அவன் காலை உடைச்சு வீட்டுல உட்கார வைக்கணும். ஆனா எவனாலையுமே போய் அவன் காலை உடைக்க முடியல. அவன் நல்லா இருக்கும் போது தானே அவன் கிட்ட எவனாலையும் நெருங்க முடியல. அவளை போட்டு தள்ளிட்டா அவன் ஆட்டோமேட்டிக்கா உடைஞ்சிருவான். அதுக்கப்புறம் அவன் காலை உடைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. முதல்ல உன் காதலியோட கதையை முடிச்சு உன்னை மனசளவுல உடைக்கிறேன்டா, அதுக்கப்புறமா உன் காலை உடைக்கிறேன்.